இயற்கையும் இறைவனும் ஒன்றே. நிலம், நீர், தீ, காற்று, வானம் என அவரே எல்லாமுமாக இருக்கிறார். கடவுள் ஒருவரே. எதனை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்பது மறக்க முடியாத உண்மை. நமது நினைப்பு மேலோட்டமாக இல்லாமல் ஆழ்ந்ததாக இருந்தால் அந்த நினைப்பே செயலாக மாறிவிடும். மிருக நிலையில் இருக்கும் மனிதனை தெய்வ நிலைக்கு கொண்டு சேர்க்கும் பள்ளிக்கூடங்களே கோயில்கள், ஆசிரியரே தெய்வம். தெய்வ பக்தி ஒருவரிடம் இருந்தால் உதவி செய்யும் குணம் இருக்கும். உதவும் மனப்பான்மை இல்லாத இடத்தில் பக்தி வெறும் வேஷமாகவே இருக்கும். விதியின் முடிவு எப்படி இருந்தாலும் உண்மையான தெய்வ பக்தியால் அதை வெல்ல முடியும். கடவுளை பக்தியால் வசப்படுத்த முடியும். தெய்வம் எப்போதும் அருளை பொழிந்து கொண்டு இருக்கிறது. அதை பெரும் விதத்தில் உங்கள் மனதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை ஜாதியின் அடிப்படையில் மேலோர் கீழோர் என்று பிரிப்பது கூடாது. நீதி வழி நடப்பவர், பிறருக்கு உதவும் நல்லவர், நேர்மை மிக்கவர் மேலோர். பிறருக்கு கெடுதல் செய்பவர், புறம் பேசுபவர், அக்கறம் செய்வோர் கீழோர். அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 நிலையிலும் நேர்வழியில் நடந்து தெய்வத்தின் ஒளியை காண முடியும். தெய்வம் அறிவுமயமாக இருக்கிறது. அந்த அறிவுக்கடலில் ஒரு தவளையாக நாம் இருக்கிறோம். ஆனால் அகங்காரம் என்ற மாசு மூடியிருக்கிறது. அந்த மாசு நீங்கிவிட்டால் தெய்வசக்தியை பெறலாம். மனத்தளர்ச்சிக்கு இடம் கொடுப்பது கூடாது. மனம் ஊக்கத்துடன் இருந்தால் உடலும் புத்துணர்வுடன் இருக்கும். உழைத்து வாழ வேண்டும். இமைப்பொழுதும் கண் சோர்ந்து விடுவது கூடாது. அறிவை மறைக்கும் அகங்காரம் என்னும் மாசை நீக்கிவிட்டால் தெய்வத்தை அறிய முடியும். நிலம், புலம், பொன், பொருள் மட்டுமே செல்வம் அல்ல. நல்ல பிள்ளைகளை பெற்று வாழ்வதே சிறந்த செல்வம். கண்ணை திறந்து கொண்டு படுகுழியில் விழுவது போல மனிதன் தீமை என்று அறிந்தும் அதை விட முடியாமல் தவிக்கிறான். துன்பத்தில் மனம் தவிக்கும் போது தைரியம் என்னும் கடிவாளத்தால் பிடித்து ஆழ்ந்த தியான பயிற்சியில் ஈடுபடுங்கள். உயர்ந்த சிந்தனைகளை மனதில் நிரப்புங்கள். தியானம் செய்வதை தவறவிடாதீர்கள். சுகபோகத்திற்கு அடிமையாகாமல் வாழுங்கள். சத்தியம் ஒன்றுதான். அதனை ஆராதிக்கும் வழிகள் பல. சத்திய விரதத்தை கடைபிடித்து உண்மையின் பாதையில் செல்பவன் ஆனந்தம் அடைவான். கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் என்பார்கள். எத்தனை காலம் மோசக்காரன் தன் செயல்களை மூடி வைத்து மறைக்க முடியும்? ஒரு நாள் வெளிப்பட்டுவிடும். எல்லா தொழிலும் கடவுளுக்கு உகந்ததே. எந்த தொழில் செய்வோரும் மேன்மக்களே. சோம்பல் ஒன்றுதான் இழிவானது. அதுவே கொடிய சண்டாளத்தனம்.